சிக்கன் மந்தி சாப்பிடணும்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தேடி போகணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரொம்ப எளிமையான மெத்தடில் மந்தி சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்டார் பூ, 10 போல் ஏலக்காய், 1 இன்ச்சு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்ல கமகமன்னு நல்ல வாசனை வரும்போது இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க. கறியை விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் மாறி போயிடும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நிறையா கூட பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் மந்தி சாப்பாடு செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போல்லாம் மந்தி சாப்பாடு செய்கிறீங்களோ அப்போவே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு திராட்சையும் சேர்த்து இந்த மாதிரி திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் அந்த நெய்யிலேருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை சேர்த்துட்டு இது கூட ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5-6 பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், பச்சை மிளகாயோடைய காரம்தான். இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பிரியாணிக்கு மாதிரியெல்லாம் வதங்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பக்குவம் வரும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வதக்கிக்கலாம். பிரியாணியை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க. மசாலா பொருளுமே ரொம்ப கம்மி தான். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஞ்ச லெமன் சேர்த்துருக்கேன். மந்தி சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் கருப்பாக இருக்கும். அது கடைகளில் கிடைக்கும். நம்ம வீட்டிலே இதை ஒரு 10லேருந்து 15 நாள் காய வச்சு எடுத்திருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்க்கும் போதே வீடே கமகமன்னு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். மசாலா சேர்த்துட்டு எண்ணெயில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் உங்கள் இஷ்டத்துக்கு போல் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்கள் இஷ்டப்படி. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். பொதுவாக மந்தி சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி பெருசாக தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை இந்த மாதிரி மசாலாவில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சிக்கனை 2ஆக கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 2 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுறதை விட சுடுதண்ணியை நல்லா கொதிக்க விட்டு ஊற்றுனீங்கன்னா கறி சீக்கிரமே நமக்கு சாஃப்டாக வேகும். அது ஒரு பக்கத்து வேகட்டும். அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். கறி பாருங்கள், நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா வேகணும். அதாவது முழுமையாக வேக விட்டுறக்கூடாது, 3/4% வேகணும். ஏன்னா இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் 3/4% சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை அந்த தண்ணியை, அதாவது அந்த இதுலேருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்க்கணும். சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துடலாம். சிக்கனை எடுத்துட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கூட. இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம், புதினா, மல்லித்தலை எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு மீடியமாக வேக வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். இதுக்கு இடையில சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்காக அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதில் 1 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சிக்கன் எடுத்திங்கன்னா 1 லெமன் போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த சிக்கனில் மசாலாவெல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் பொதுவாக இந்த சிக்கனுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டாங்க. இந்த மசாலா மட்டுமே போதும். இப்போ நம்ம சிக்கனை நல்லா கலந்துட்டு இந்த சிக்கனில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா மசாலாவும் அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இது போல் இதே மாதிரி எல்லா மசாலாவையும் நம்ம சிக்கனில் தடவி எடுத்து வச்சுட்டேன். இதை பொரிச்சு எடுக்கணும்.
இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி வேக போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள். நம்ம குக்கரில் சேர்க்கும்போது எவ்வளோ கவனமாக நம்ம வந்து சேர்ப்போமோ அதே மாதிரி இந்த கடாயில் வந்து கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா கச்சின்னு மூடியை போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும் அரிசி. இது போல் எடைக்கு எடை நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனை வந்து பொரிச்சு எடுக்கலாம். சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஆல்ரெடி சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பு ஆகிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த சைடு நல்லா திருப்பி வேக விட்டிங்கன்னா நம்மளுடைய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள், மேலெல்லாம் நல்லா மொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து சிக்கனை வந்து பொரிச்சு எடுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். அரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பக்குவமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் தம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா உதிரியான சூப்பரான சிக்கன் மந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா மட்டுமே போதும். இதுக்காக நம்ம வந்து தக்காளி, புதினா, மல்லித்தலைன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி சிக்கன் மந்தியை நீங்களும் வீட்டில் குழந்தைங்களோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட எடுத்து சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப வாசனையாகவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் சிக்கன் மந்தி வீட்டில் எளிமையான மெத்தடில் சிம்பிளான பொருளை வச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல பொழுன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டான சிக்கன் மந்தி பிரியாணி வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். எளிமையான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.